பாமக மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரிய வழக்கில் ராமதாஸ் தரப்பில் அவசர முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்கிக்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, இந்த அவசர முறையீட்டு மனுவில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள். வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக தன்னை அறிவிக்கும் வரை மாம்பழ சின்னத்தை முடக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் சென்னை உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உரிமையல் நீதிமன்றம் அவரது மனுவை தள்ளுபடி செய்ததோடு மனுதாரர் தேர்தல் ஆணையத்தை அணுகி நிவாரணம் பெற்றுக் கொள்ளலாம் என்று ஒரு உத்தரவையும் பிறப்பித்துள்ளது. சென்னை சிட்டி சிவில் நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை தான் உச்ச நீதிமன்றத்தில் ராமதாஸ் தரப்பில் ஒரு மேல்முறையானது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீடு வழக்கு நேற்று தினம் விசாரிக்கப்பட்ட போது மாம்பழ சின்னம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தையே நாட உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. மேலும் கட்சிக்குள் இருக்கும் பிரச்சனையை முடித்த பின் சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்று ராமதாஸ் தரப்பு ஒரு கோரிக்கையும் உச்சநீதிமன்றத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடத்துதான் தந்தைக்கு பின் மகன் கட்சி நடத்துவார் என்பதை பார்த்திருக்கிறோம். ஆனால் இது வேடிக்கையாக உள்ளது என்ற ஒரு கருத்தை நேற்று தினம் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பெற்றிருந்தார்கள். பின்னர் தான் இந்த வழக்கை பொறுத்தவரை உயர்நீதிமன்றத்தையே பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பு அணுகும்படி நேற்றைய தினம் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி இன்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் வழக்கறிஞர் சிவாஜி என்பவர் இந்த உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அமர்வு முன்பாக ஒரு அவசர முறையீடை செய்திருந்தார். அப்போது நீதிபதிகள் மனுவாக தாக்கல் செய்தால் இந்த வழக்கை விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்படும் என்று தலைமை நீதிபதி அமர்வு ஒப்புதல் தெரிவித்தது. மாம்பழ சின்னத்தை முடக்க மறுத்த உரிமையல் நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டது. உரிமையல் நீதிமன்ற உத்தரவித்த வழக்கில் உயர்நீதிமன்றத்தை அணுக உச்ச நீதிமன்றம் நேற்று தினம் உத்தரவிட்டது. இதுதான் உச்ச நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதால் அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று ராமதாஸ் தரப்பில் இந்த முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்றால் முதலில் இந்த வழக்கு மனுவாக தாக்கல் செய்யும் பட்சத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தலைமை நீதிபதி அமர்வு ஒப்புதல் தெரிவித்திருக்கிறது. இந்த மனு பட்டியலிடப்பட்டால் நாளை தினமே கூட விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பாமக மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரிய வழக்கில் ராமதாஸ் தரப்பில் அவசர முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்கிக்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, இந்த அவசர முறையீட்டு மனுவில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள். வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக தன்னை அறிவிக்கும் வரை மாம்பழ சின்னத்தை முடக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் சென்னை உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உரிமையல் நீதிமன்றம் அவரது மனுவை தள்ளுபடி செய்ததோடு மனுதாரர் தேர்தல் ஆணையத்தை அணுகி நிவாரணம் பெற்றுக் கொள்ளலாம் என்று ஒரு உத்தரவையும் பிறப்பித்துள்ளது. சென்னை சிட்டி சிவில் நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை தான் உச்ச நீதிமன்றத்தில் ராமதாஸ் தரப்பில் ஒரு மேல்முறையானது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீடு வழக்கு நேற்று தினம் விசாரிக்கப்பட்ட போது மாம்பழ சின்னம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தையே நாட உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. மேலும் கட்சிக்குள் இருக்கும் பிரச்சனையை முடித்த பின் சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்று ராமதாஸ் தரப்பு ஒரு கோரிக்கையும் உச்சநீதிமன்றத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடத்துதான் தந்தைக்கு பின் மகன் கட்சி நடத்துவார் என்பதை பார்த்திருக்கிறோம். ஆனால் இது வேடிக்கையாக உள்ளது என்ற ஒரு கருத்தை நேற்று தினம் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பெற்றிருந்தார்கள். பின்னர் தான் இந்த வழக்கை பொறுத்தவரை உயர்நீதிமன்றத்தையே பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பு அணுகும்படி நேற்றைய தினம் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி இன்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் வழக்கறிஞர் சிவாஜி என்பவர் இந்த உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அமர்வு முன்பாக ஒரு அவசர முறையீடை செய்திருந்தார். அப்போது நீதிபதிகள் மனுவாக தாக்கல் செய்தால் இந்த வழக்கை விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்படும் என்று தலைமை நீதிபதி அமர்வு ஒப்புதல் தெரிவித்தது. மாம்பழ சின்னத்தை முடக்க மறுத்த உரிமையல் நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டது. உரிமையல் நீதிமன்ற உத்தரவித்த வழக்கில் உயர்நீதிமன்றத்தை அணுக உச்ச நீதிமன்றம் நேற்று தினம் உத்தரவிட்டது. இதுதான் உச்ச நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதால் அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று ராமதாஸ் தரப்பில் இந்த முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்றால் முதலில் இந்த வழக்கு மனுவாக தாக்கல் செய்யும் பட்சத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தலைமை நீதிபதி அமர்வு ஒப்புதல் தெரிவித்திருக்கிறது. இந்த மனு பட்டியலிடப்பட்டால் நாளை தினமே கூட விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.